முந்திரி பக்கோடாவையே எந்திரிச்சு ஓட வைக்கிற ராஜதந்திரி தான் சிக்கன் பக்கோடா. வாங்க சிக்கன் பக்கோடா செய்யலாம். இதுக்கு சிக்கனை எலும்பு இல்லாம சிறிய துண்டுகளா வெட்டி எடுத்துக்கோங்க. இடிச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அதுல பச்சை மிளகாவை இடிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிள்ளையும் நல்ல பொடியா நறுக்கி போடணும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது இடிச்ச மிளகு பொடிங்க. இது கடலை மாவுங்க. அரிசி மாவும் போட்டாதாங்க முறமுறப்பா இருக்கும். கொஞ்சம் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. தயிர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். ரெட் கலர் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. எவ்வளவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு மசாலா எல்லாம் சிக்கனோட சேர்ந்து நல்லா வாசம் அடிக்கும். இதை 1 மணி நேரம் ஊற வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல சிக்கன் பக்கோடா கிடைக்கும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. சிக்கன் பக்கோடா பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் மீடியம் சூட்டில் இருக்கணுங்க. அதிக சூடாக எண்ணெய் இருந்துச்சுன்னா சிக்கனோட உள்பகுதியெல்லாம் சரியா வேகாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள உங்களோட சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுங்க. இது என்ன தெரியுமா? கருவேப்பிள்ளைங்க. சிக்கன் பக்கோடாவை இறக்கிறதுக்கு முன்னால் கருவேப்பிள்ளையை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாதாங்க எண்ணெய் தங்காது. சிக்கன் பக்கோடா ரெடிங்க. உங்கள் வீட்டு வாண்டுங்கள்லாம் ரெடியா? ஏன் வாண்டுங்கள்லாம் மட்டும்தான் சாப்பிடுவாங்களா? நீங்கள் சாப்பிட மாட்டீங்களோ?